மேலே பிடிச்சா தான் தண்ணி அடிச்சேன்ற ஒரு ஃபீல் ஆகும். ஃபீல் ஆகும், அதே முகம் கழுவின மாதிரி இருக்கும். பருத்துறையிற முழுவடியே மேலேன்னா பார்க்கணும். சில இடத்துல அந்த செத்தமாக இருக்குது, மற்றபடி ஒழும்புறமாக இருக்கு அந்த புல்லுகள். இல்லை சாகலண்டு இல்லை, இடம் தருவ புல்ற உடலையாக தான். இந்த கார்டன் பஜ்ஜி எத்தனை நாள் இருக்கும் வாங்கி கிட்டது இருக்கு. ஏன்னா அப்படி ஒரு 6-7 நாள் ஒருக்கா தண்ணி அடித்து பழகுவோம். ஏன்னா பழகுனா தானே சரி. இது வந்து கண்டவாட்டுக்கு அடிக்கவே வேலாம், எல்லாரும் அடிக்கவே வேலாம். டைம் ஆகிடும். டெய்லர் வேலை ஃபுல்லு டியூஷனுக்கு இருக்கணும், எத்தணும் இவ்வளோ விளையாட்டு சீக்கிரமா இல்லைடாப்பா வாழ்க்கை. தண்ணி சுலவாகிற மாதிரி ஃபீல் ஆகுது. வளர்ந்து வந்தால் விளையாட்டு தான். சின்ன கம்பி ஒன்று பட்டுது போல. நீ ஒரு ஓயாத கடலால மாதிரி விட மாட்டாவள அந்த கம்பியை. சின்ன கம்பி வெட்டாலும் சொர்க்கத்தான். இவங்க என்ன பூக்காங்களோ இல்லை பூத்து கொண்டா வந்தவங்களோ? இவங்க பூத்து கொண்டா வந்தவங்க. கவிதா சென்னாட்டம் அப்பன் அவ்வளோ கூடாண்டும் இல்லை குறையாண்டும் இல்லை, ஒரு அளவு. ஆள் இந்த வயரும் கொடுக்குறேன்னு தெரிஞ்சா கொடுத்து விடணும். ஓ நாளை விலையில் அடித்தர போகணும்லாங்க. நானே அனைவருக்கும் வணக்கம். நான் கவிதாஸ். இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது என்னோட வீட்டை தான். உங்களுக்கும் நார்மலாக அந்த முகத்தை பார்த்தாலே விளங்கும்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறது, பயங்கர தடிமல், அடுத்து வந்து இடுமல், பயங்கர ஒரு இதாக இருக்குது. தொண்டையெல்லாம் வந்து கரமுரண்டு இருக்குது. அப்போ இந்த தினம் என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது தெரியும் அன்னாட கல்யாண நாட்கள் எல்லாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் ஆகிட்டு. கல்யாண நாட்கள் முடிஞ்சும் அதுக்கு முதலும் வந்து எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு வேலைகள், பயங்கர பயங்கர ஓட்டம் பாட்டம் அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கர விஷயம் இருந்தாங்க. அதுதான் கல்யாணம் முடிஞ்ச ஒரு 2-3 நாள் ஆகிட்டு. அதுக்கு இப்போ தான் கொஞ்சம் ஓரளவு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி ஒரு எண்ணம் தோன்றுது. இருந்தாலும் என்ன சொல்கிறது, இப்போ 2 நாட்களாக வந்து நாங்கள் வந்து என்ன சொல்கிற வீட்டை இந்த கார்டன் பஜ்ஜி எத்தனை நாள் இருக்கும் வாங்கி கிட்டது இருக்கு. ஏன்னா அப்படி ஒரு 6-7 நாள். அப்போ 6-7 நாள் இருக்கும். இந்த புல்கள், அடுத்த மரங்கள் எல்லாமே வந்து பூச்சாடிகள் எல்லாம் வந்து வச்சு இப்போ கிட்டத்தட்ட ஒரு கிழமைக்கு மேலே கூடனா ஒரு 10 நாள் பார்ப்போமே, 10 நாள்னு சொல்லணும். ஆனால் இது வரைக்கும் நாங்கள் வந்து தண்ணி அடித்ததே இல்லை. பூக்கண்டு எதுக்குமே வந்து தண்ணி அடித்ததே இல்லை. அதுக்கான காரணம், அப்போ நீங்கள் தண்ணி அடிக்காம விட்டால் என்னன்ற அப்போ அது இருக்குமே எல்லாம் செத்தலில் போயிடும் அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. அதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால், எங்களோட அப்பா என்னன்றவர். அப்போ அவர் வந்து என்ன சொல்கிற இப்படியா விஷயங்கள் வந்து ஆள் வந்து சும்மா இருக்கா அவர்கிட்ட. ஆள் வந்து இதெல்லாம் செய்ய வேண்டிய நேரத்தில் கூட்டி இறைஞ்சி தண்ணியெல்லாம் அடித்து எல்லாம் நீட் பண்ணி வச்சதால் வந்து அந்த ஒரு வேலை அவளுக்கு இல்லாமல் இருந்தது. ஆனால் இன்றைய தினம் வந்து ஐக்கினி சொன்னால் ஆள் வந்து உள்ளே படுத்துருக்குது. ஆள் ஒழும்புறதுக்கு இடையில் நம்ம இருக்கா இதுக்கெல்லாம் தண்ணி அடித்து இருக்கா இது செஞ்சு விடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஐக்கினி சொன்னதுக்குனாங்க. சரி, அப்போ நானும் இப்போ தான் வீடியோ எடிட் பண்ணி முடித்தேன்னா, அப்போ சரி ஆள் ஒழும்புறதுக்கு இடையில் ஒருக்கா தண்ணி அடித்து பழகுவோம். ஏன்னா பழகுனா தானே சரி. இது வந்து கண்டவாட்டுக்கு அடிக்கவே வேலாம், எல்லாரும் அடிக்கவே வேலாம் விளாங்கோ. அப்போ வந்து நம்ம ஒருக்கா பழகுவோம். இப்போ புல்லெல்லாம் ஓரளவு அந்த என்ன சொல்கிறது, சில இடத்துல அந்த செத்தமாக இருக்குது, மற்றபடி ஒழும்புறமாக இருக்குது அந்த புல்லுகள். இல்லை சாகலண்டு இல்லை, இடம் தருவ புல்ற உடலையாக தான். முதல் கொஞ்சம் பாடி வதங்கி போயிட்டா பிறகு பச்சை பசலியாக படரும். எல்லா புல்லும் அப்படி தான் இருந்தது முதல். இது வந்து என்னென்னா சில இடத்துல இந்த ஜாயிண்ட் எல்லாம் வேறு அறுபட்டுருக்குங்க வட்டைக்குள்ளே. வந்த வேர்கள் அறுபட்ட கட்டத்தில் இப்படியான கொஞ்சம் வாட்டல் தன்மை தெரியும். மற்றும்படி கொஞ்ச நாள் எல்லாம் வேர் பிடிச்சா ஓகே. அவமாண்டா வந்து அந்த கஜுவண்ணாவும் வந்து இரவு வந்தவர், கல்யாண வீட்டுக்கு ஃபேமிலியோடு வந்தவர் விட்ட. இப்போ வந்த இடத்துல அவருமே வந்து சொன்ன விஷயம் அது அப்படித்தான் இருக்குது உங்களை பார்க்குறதுக்கு. அந்த கெப்புக்குள்ளேயும் வந்து வெத்தலை துப்புப்பட்டிருக்கு பத்தியே. எந்த கல்யாணத்துக்கு வந்த வாட்டி அண்டை நாள் சம்பவங்கள் தான். அதை ஒன்றும் செய்யவும் இல்லான்னு சில விஷயம் வந்து ஞாபகத்துக்கு வருகிறாப்பா. என்னென்னு சொன்னால் இந்த இடங்கள் கிடந்த இடையில யோசிக்கிறேன். அதுதான் இதில் தண்ணி அடிக்கக்குள்ளையோ பூக்கண்டுகள் வந்து இப்படி இருக்கும்போது வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து இந்த ஏரியா வந்து இப்படி கிடந்து யோசிப்பாரோ. இப்போ ஒரு 1.5 மாதம் 2 மாதத்துக்கு முதல் வேறு இருந்து இந்த வீடுகள் உடைக்க முதல் ஏரியா கிடந்த கிடையல் வந்து இப்படிதாப்பா அடவுல
இப்போ வந்து எப்படியான ஒரு இதில் தோட்டத்தில் வந்துருக்கு ஏன்னா ஒருக்கா மேக் ஷூர் பண்ணி நீங்களும் அந்த வீடியோவில் பார்த்து ஒரு ஆக்களாக இருப்பீங்க அப்போ வந்து யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி நடந்தது இப்போ வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படிதான் ஒவ்வொரு விஷயம் வந்து அப்படித்தான் நம்ம இருக்கிற மாதிரி இருக்காது இருக்கிற மாதிரியே எல்லாரும் இருப்பாங்க இருக்கிற மாதிரியே எல்லாம் இருக்குமெண்டு இல்லை காலம் போக எல்லாம் மாறிக்கொண்டு போகும் இது எப்படாப்பா மாதுளம்பழம் அப்புறம் நம்ம 4 வருஷம் 4 வருஷம் அந்த கட்டத்தில் கிடக்கு ஆனால் இது எத்தனை என்ன கண்டு சொல்லித்தான் இருப்பாங்க 2 வருஷமோ 3 வருஷம் சொன்ன மாதிரி ஃபீல் ஆகுது எனக்குண்டா இப்போ கூடி போச்சு வளர்ந்துருமாடா காத்திருக்கு வளர்ந்துட்டேன் மண் செட் ஆக மாட்டா வேருக்கு ஓகே 6 மாதிரி ஆகிறாங்க அப்படிதான் பூக்கண்டில் தண்ணி அடிக்கிறதுக்குன்னு ஒரு மெதட் இருக்காண்டா இந்த பூக்கண்டுக்கு எப்படி அடிக்கணும் ஓஹோ ஓகே எங்கே போயினா முடிஞ்சா எங்கே போயிரு போயிடாதியா 2 நாள் பிறகு எங்கே நண்டனிங்க எங்கே நண்டனிங்க மேலே நண்டனியா இந்த சட்டை தண்ணியை கொடுக்க வந்து அடே ஃபுல் ஓகேயானே ஃபுல்லு வேர் பிடிச்சிட்டு நினைக்கிறேன் இல்லையோ இல்லை அப்படித்தான் அப்படித்தானே அது அப்படித்தான் பாரும் ஆனால் இது கல்லும் சூடல்லோ சில நேரம் வேர் வந்து இது கடைஞ்சூடு மொக்கு சூடுறா பாரு யோசிச்சு பாருங்க இந்த சூடே பெரிய விஷயம் இந்த கல்லும் இருக்கிறதால கல்லில் வந்தவளோ ஹீட் இருக்கும் வண்டி கல்லில் வந்தவளோ ஹீட் இருக்கும் 2 நேரம் விடுறதான் மேலுக்கு அடிக்கிற முடியலன்னா கீழுக்கு அடிச்சு விட மேலுக்கு அண்டத்துக்கு அடிக்கிறேன்னா தண்ணி அடிச்சன்றதுக்கு ஆதாரம் அந்த மேலே தண்ணி வட்டா நம்மளாங்க அதாவது விளங்கும் என்ன சொல்ல வரான்னு விளங்கு எனக்கு இதுக்கான கீழுக்கு ஓட்டம் கிடையாது இந்த இது கல்லு கடை கீழே இந்த இதால் ஓடி போகிற மாதிரி கீழால் இறங்குற மாதிரி இல்லையா என்ன செஞ்சாங்க தெரியா என்ன இல்லை நாங்கள் பார்த்து பல 2 தான் பெஸ்ட் டைம் அந்த தண்ணி அடிக்கிறேன் வேலை அப்பா இல்லை 2 ஆளும் வந்து நாளைக்கு போனா சட்டம் பிழைச்சிடும் அப்போ அதான் டைம் ஆகிடும் டெய்லர் வேலை ஃபுல்லு டியூஷனுக்கு இறக்கணும் எத்தணும் இவ்வளோ விளையாட்டு சீக்கிரமா இல்லைடாப்பா வாழ்க்கை அந்த மாதிரி வந்து போய்கொண்டிருக்குது இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் இந்த கல்யாண நாட்களில் வந்து பட்ட வாடுகள் பட்ட துன்பங்கள் பிறகு முதல் இதால் டொய்லெட்டு போகல இடரப்பட்டல ஒவ்வொரு இப்பயும் வந்து சாமான லங்குடா ஒழிச்சு வச்சான்னு சொல்லி யோசிச்சா உதாரணத்துக்கு இந்த டொய்லெட்டு பின்பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும் கடைசி ஃபினிஷிங் வந்து என்ன செய்யறேன்ட்டு ஒன்றுமே தெரியல நாளை கல்யாணம் டே கிடக்குது உள்ள சாமான் அள்ளி அடிச்சுட்டு ஒரு ஆட்டி அப்படின்னு அப்பா சொன்னார் இது சரி வரா எப்படியா விட்டா புல விளக்கம் புலண்டு ஓட்டு அந்த பின்னுக்கு வந்து டொய்லெட்டு பின்னுக்கு வந்து என்ன செய்யறேன்னா நம்மளோட வேலையாட்கள் வந்து அந்த பாத்ரூம் போகிறண்டாலும் அவங்க அந்த காற்று பிடிப்பா போகணுமா பழகிட்டு இங்கே வந்து காற்று பிடிப்பா போகிறன்றதால வந்து அவங்க வழியிலாம் போகிறேன் அந்த டொய்லெட்டுக்கு பின்னுக்கு அப்போனா இது சரி வேற இப்படியே விட்டா புள்ள கட்டம் அப்படியே என்ன செய்யறேன்னு சொன்னால் அந்த டஸ்ட் கிடந்து அண்ணாக்கள் கஜவண்ணா கொண்டு அந்த டஸ்ட் கிடந்து அதை கொண்டு வில்வர் ஒரு 5-6 வில்வர் கொண்டு பின்னுக்கு கொண்டு போட்டுது சொன்னார் இந்த இடத்த இப்படியே விட்டா புள்ள இடத்த இப்படியே விட்டா வாரவங்க இப்படியும் போகத்தான் பார்ப்பாங்கண்டு போட்டு அதுக்கு பின்னுக்கு கொண்டு இந்த கிடந்த சாமான எல்லாத்தையும் கொண்டு அப்படியே கொண்டு போட்டு விட்டா ஃபுல்லாக ப்ளாக் பண்ணியாச்சு போகிறாங்க என்ன செய்கிறீங்கன்ட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு சொல்லி அப்படி வேலையில் வந்து என்ன கல்யாண நாள் ஆண்டு விடியும் வரைக்கும் வேளாண் என்ன மரம் இது அது இதுதாப்பா எனக்கு தெரியாப்பா லைட் ரீ பார்த்து கவனம் மரங்கள்ற உலகங்கள்லாம் அவனுக்கு தெரியாது என்ன மரம் எந்த மரம்னு தெரியாது இதில் வந்து இந்த பெட்ரோல் செட் வழி நாட்டுற மரம் ஒன்று இருக்குது என்னென்னு சொன்னால் அந்த மேலுக்கு அப்படியே பிஞ்சு பிடிக்கக்குள்ளே சிவப்பாயில் வந்து பிறகு பச்சையாக கருக்கும் எது செட் வழி இருக்குது மரம் சைடில் நாட்டி வளர பச்சையாக வளரும் மரம் நல்லா வடிவாக இருக்கும் பார்க்க ஆனால் அதே மாடல் தான் இதுவும் இது என்ன மரம் தெரியாமல் இருக்குது மரத்துல பேர் யாருக்கு அங்கே மரம் விற்கிறவனுக்கு தெரியும் யாருக்கு
ஐயோ ஐயோ. ஆனால் கல் எல்லா இடம் கல் போயிச்சாலும் புலவோட கிடக்கானே. ஆ கொஞ்சம் மண் ஏரியாவும் விடத்தான் போயிடும் போலையா? சரி மண் பிடாட்டி படம் முடிஞ்சிடாப்பா. இல்லை என்ன ராத்திரி அவசரத்துக்கு ஃபுல்லாக கல்லில் பாய்ச்சி கிடக்கு. ஏண்டா ஒரு கொஞ்ச நாள் இப்போ ஒரு விஷயமும் வந்து செய்கிறது நாள் போக போக சில விஷயம் புலாங்குது. மண் ஏரியாவும் போகணும் சொல்லி ஃபுல்லாக கட்டாயம் போகணும். ஃபுல்லாக வந்து கல் பதிக்கிறன்ற விஷயமும் வந்து ஃபுல்ல மண் ஏரியாவுக்கு பதிலாக தான் இப்போ இந்த புல்லை பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் அந்த புல்லில் ஒன்றும் செய்ய முடியாது. செய்ய முடியாதா? மண் ஏரியாவில் சிக்கல் தான். சாமான்லாம் கொண்டு கழுவி வச்சுக்காங்க. இந்த மேலே கல் போட்டதுக்கு காரணமே வந்து இந்த பூச்சி அடிகளுக்குள்ள கல் போட்டதுக்கு காரணமே வந்து தண்ணி அடிக்கக்குள்ள அந்த உள்ளே இருக்கிற மண்ணில் ஆனால் அது ஒரு டிசைன் மாதிரியும் வந்துட்டு விளாங்க. அப்போ அவங்க அந்த அந்த ஒரு பிளான் தான் டிசைன் மாதிரியும் இருக்கணும், அதே டைம் சேஃப்டி அவங்க இருக்கணும்ன்ற ஒரு பிளான் தான் அது விஷயம். அதுதான் இது என்ன மிச்ச கடலில் ஏற்றுவாங்களும் தேவைக்கு அதுவும் இருக்கும் இங்கே. இல்லை இங்கே தேவையில்லை நீ ஏற்றுவாங்க. அதுதான் காடி சில நேரம் முன்னுக்கு பதிக்கிற பிளான்கள் இருக்கு, யாருக்கு தெரியும். முன்னுக்கண்டா பதிக்கட்டி நல்லா இருக்கும். முன்னைக்கு முன்னுக்கண்டா அதுக்குடா அதுக்கு கேட்டு அதுக்கு பதிக்கணும். பார்க்கிங் ஏரியா அது கான்கிரீட்டில் வரும் இல்லையா? இதுதான் கொங்கூர் பயிற்சியால் உண்டா, இது ஓட்டால் உண்டா, எல்லாம் உண்டு தானே. இந்த மரங்கள் கொஞ்சம் வளர்ந்து ஒரு அந்த ஒரு கட்டத்துக்கு வந்தால் தான் பார்க்க இன்னும் பட்டியாக இருக்கும். பெருசாக வளரும். சரி சூப்பராக இருக்குது. இது எப்படி வளர்ந்து வர நேரம் என்னடா தண்ணி சுலவாகிற மாதிரி ஃபீல் ஆகுது. இது என்ன விளக்கம் தெரியாதுப்பா, இது போடுற என்ன விளக்கம் உண்டு. சரி மெயின் சூச்சு வந்து டைரெக்டாக வர சூச்சு அங்கே தொங்கல் சூச்சு நினைக்கிறேன். ப்ரெஷர் பம்ப் ஆஃப் பண்ணியிருக்கு இதில் நேரம். இந்த ப்ரெஷர் பம்ப் இதுக்கு கனெக்ட் ஆகாது. சரி இது வந்து அவுட் லைனடா ஒரு லைன். இந்த சின்ன டேங்கோ ஏதோ ஒரு டேங்க் நினைக்கிறேன். ஆனால் இந்த மோட்டரில் ப்ளக் கொண்டு அடித்தா இந்த மோட்டரை வந்து இங்கே பயன்படுத்தலாம். செப்பரேட்டாக வைக்கலாம் என்ன தண்ணி அடிக்கிறதுக்கு. செப்பரேட்டாக ஒரு மோட்டர் ஒன்று செஞ்சு எடுக்கலாம். இந்த இடம் தான் மோட்டர் அதுக்கு தான் சரி வரும். அவருக்கு போடுவா மோட்டரு எந்த சூச்சேன் ரெண்டு சூச்சு. ஆனால் தொங்கல் சூச்சா நீங்கள் டைரெக்டாக இல்லை ரெண்டாவது இங்கேருந்து போகக்குள்ள முதலாவது சுவிட்ச் தான் அடிக்கடி போடணும். அது பெரிய டேங்க். அது அங்கே இருக்கிறேன்னா சின்ன டேங்க் தானே இதுக்கு. அது போடுவான் ஸ்பீட் விளக்கும் தானே போட்டா. மோட்டர் வேலை செய்யுதா? மோட்டர் வேலை தண்ணியை பாரு நான் ஆட்டமாண்டு. கூடி குறையிற மாதிரி வெப்பானே வேறுமண்ணே. ஆனால் இந்த மோட்டர் சிஸ்டங்கள் ஒன்றும் விளங்கலடாப்பா. எனக்கு ஒன்றும் விளங்கல. மோட்டர் போட்டால் தான் நீ வரணும். இது என்னடா பெரிய ஆக்கினடா. இது டேங்கி நேரம் மட்டும் பார்த்துட்டு இருக்கடா. திறந்து பார் மோட்டரை இன்னும் அப்செட். இது ஒவ்வொரு நாளும் அடிச்சுட்டு இருக்கிறத விட ஈஸி வழி ஒன்று செஞ்சுக்கலாம். இந்த புல்லுக்கெல்லாம் டைமிங் இருக்குல்ல, அது அந்த டைமுக்கு வந்து தண்ணி சுற்றி அடிக்கும். பார்த்துருப்பா நீ அந்த இதுகள் பெரிய பூங்காவளியெல்லாம் இருக்கும். மோட்டரை பாருங்க. ஆடு விளையாடு பாரு. அப்படி ஓப்பன் பண்ணிடும் பிடிச்சி. சீட்டாகிறோம் அதற்கு அடுத்துருவோம். தண்ணி எப்படின்னா தெரியும் ஸ்பீட் கூடுதா குறையுதான்னு பார்க்கலாம். இது திறந்து நார்மலாக தான் வேலை செய்யுது. நார்மலாக தான் வேலை செய்யுது. வேறு இல்லாதபடி வேண்டாம் சவுண்ட் வித்தியாசப்படும். இந்த ஜாமானெல்லாம் முக்கியான ஜாமான் தெரியுமா? மாங்கண்டு வளர்ந்து வந்தால் விளையாட்டு தான். விளையாடுறாப்பா இப்படி தண்ணி வந்தா செல்லகளே நான் கம்பியோட வர
சின்ன கம்பி ஒன்று பட்டுது போல செல்லவே நீ ஒரு ஓயாத கடலால மாதிரி விட மாட்டாவள அந்த கம்பியே. சின்ன கம்பி பட்டாலும் சொர்க்கத்தான், தங்கம் தான். என்ன கட்டத்தில் ஒரு மீட்டிங்? அதோட ஒரு முக்கியமான விஷயம்டாப்பா, இன்னொரு முக்கியமான விஷயம், பக்கத்து காணியெல்லாம் ஃபுல்லாண்டே க்ளீன் பண்ணடாப்பா. ஓ ஆ முக்கியமான வேலை என்ன குறை ரெண்டு பேரும் உறங்கி எல்லாம் முழு குப்பையும் கூட எல்லாம் பொறுக்கி கொடுத்து அது என்ன கோபுரமாக கிடந்தது. அதே மாதிரி சமயக்காரருக்குன்னே இல்லை, அவையிலும் கொண்டு அதுக்காக கொட்டி விட்டுறது மிச்சங்களை. கொரோனா அதெல்லாம் அந்த புல்லெல்லாம் செதுக்கினான், செதுக்கி அள்ளி கொண்டு எல்லாம் கொடுத்து எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு. எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு. ஆனால் அதுக்குள்ளே நாங்கள் இறங்கலை. அப்பாவும் செல்லவெளி அப்பாவும் தான் ரெண்டு பேரும் தான். அது டக்காண்ட என்ன 2 மணிக்கு வேலை ஒரு டக்கு அது வேலை எத்தனை 1 மணி தேவை 2 மணி தேவை வேலை 2 மணிக்கு வேலை தான். எக்கச்சக்கமான குப்பிடா போவோம். அவங்க மேலாண்டெல்லாம் ஜாப்பு விட்டுலாம் உறிஞ்சி கொண்டு எல்லாம் கொதியாச்சு. லாபம் நட்டம் என்ன லாபம் நட்டம்? நெருப்பு வச்சது தான். இரும்புகள் இரும்புகள் இல்லை, எல்லாம் குப்பை, முழுக்க குப்பை. தண்ணி சுழுவாக வர அளவேலையும் சுழுவாகுது. என்னண்டு தண்ணி சுழுவாக வர அளவேலையும் சுழுவாகுது. தண்ணி சுழுவாக எந்த பைப்பு இது அதுதான் அப்படி செய்யலாம். அது வந்து காய்ச்சலாம். அப்போ உதுக்கு தண்ணி அடிக்கிறேன் இல்லை கழட்டினேன், அதுக்காக வீரவழி அடிக்கலாம் போடாது. இல்லை அதில் கொடுவையில் அது இல்லை. அது மொத்தம் உதிரவழினா போஸ்ன்னா அது கடும் போஸ், சமாளிக்காத வந்துடும். என்ன காரணமாண்டாக்கி நீ தண்ணி ஸ்லோ என்ன காரணம் வருமாமா? இல்லை ஏன் டேங்குக்கு அடிக்காதாமோ தண்ணி? ஓதாரி யார் இல்லையா அங்கே அது இவ்வளோ பவராக வந்து உதிரி ஏறுற தண்ணி அங்கே சிவவளையின மேலே ஏற்ற பஞ்சு போடுறாங்க. அது அந்த வேலை செய்கிறவங்களுக்கு தெரியலையோ ஆளுக்கு. ஏன் விடுவான் அடிக்கதானே போகணும், இல்லை கண்களுக்கு மாடி மேலே பிடிச்சா தான் தண்ணி அடிச்சன்ற ஒரு ஃபீல் ஆகும். என்ன ஃபீல் ஆகும், அவன் முகம் கழுவின மாதிரி இருக்கும். இல்லாட்டி வேலை இல்லை, எவ்வளோ ஆறுதலாக செய்கிற மாதிரி வேலை. இல்லாட்டி முதல்லண்டா அம்மா கொஞ்ச நாள் பட்ட பாடு என்ற ஆசா எத்துலேயும் லைட்டாக கொடுத்து தான் இருக்காங்க இது வழியே. ஒரு நாளைக்கு இது வாங்கி தண்ணி அடிக்கிற வேலை வருங்காலம் நேரம் உங்களுக்கு. இந்த மோட்டர் செட் பண்ணுறதே நம்ம மோட்டர் தண்ணி எடுக்குது. நாங்கள் இந்த மோட்டரை செட் பண்ணி எடுக்கிறாங்க. இதுக்கு புரிம்பா எடுக்கத்தான் வேணும். அது கிடக்கு அந்த நல்லா அடிக்கும். அடிச்சா பிச்சு தள்ளும், பிடிச்சி போட்டு எல்லாத்தையும் இதே எல்லாம். ஏன் அதை விட்டுட்டு நான் சொல்லுவோம் இப்படியா கொடுத்து விட்டா இல்லை எங்களுக்கு. என்ன அது டைரெக்டாக கொடுத்து விட்டா சரி, நேரடியாக எதுக்கு புரிம்பா கொடுத்து விட்டா சரி. இவங்க என்ன பூக்காங்களோ இல்லை பூத்து கொண்டா வந்தவங்களோ? இவங்க பூத்து கொண்டா வந்தவங்க. ஒன்றுமே நேரடியாக அங்கே ஒரு மோட்டருக்கு நாங்கள் கொடுத்து விட சுகம். இது இப்படி ஸ்பீடு தான் இவ்வளோத்துக்கு தான் அடிக்கலாம்.
இவ்வளவு தூரம் தான் எவ்வளோ இடமெல்லாம் ஸ்வீட்டாக இருந்தால் அங்கே மட்டும் அடிக்கலாம் இல்லை இறங்கி அடி பிரச்சனை இறங்கி அடிக்கணும் அதான் சொல்கிறேன் வேலை எவ்வளோ இறங்கி அடி அதுகளுக்குமே போய் நல்லா குளிர கூடு மாடு விளையாடுற என்னடா அடிக்க அடிக்க முடியல அடிக்க அடிக்க முடியல இன்னும் அடிச்சு முடிச்சது போய்க்கோண்டாப்பா இது வேற சிக்கல் இது வேற இது சிக்கல் இது ஏதோ ஒரு சிக்கல் ஒன்று கிடக்கா எப்படி தண்ணி வந்தால் அப்படி அடிக்கிறேன் அங்கால பார்த்துட்டான் தண்ணியில் எதுவும் வழிதான்றியா பாடுறா பாருக்கா காக்காயில் மேலே நிற்கிற மாதிரி ஓமடா மேலால ஒவ்வொரு தொட்டா வருது மேலே போய் பார்த்தா தெரியும் ஆனால் காக்காயில் நிற்கிற மாதிரி மேலே தண்ணி லீக் ஆனா நினைக்கிறேன் வருதா இப்போ ஸ்பீடாக வருதா அதான் அதே அடுவான் யாதோ அப்பன் யாதோ கூப்பிடுவான் அப்பன் கொஞ்சம் வாங்க ஐயோ இதில் ஏறுறேன் சரிதான் இறங்குறேன் சரிதான் எனக்கு கீழாப்பா இதில் ஒரு நாளைக்கு 10 காணும் உடம்பு தானாக குறையும் இப்போவே கலக்கிடுறா பசி இதால அந்த மேலே வாரலண்ணா நீங்கள் எத்தனை மணி படுக்கிற நீங்கள் போய் வாடா பிசாரா எனக்கு என்ன ஒன்று முழங்கில் இந்த கட்டம் கொண்டு வா தண்ணி இருக்குது தானே எவ்வளோ ஏன்டாப்பா ஸ்லோவாக போகுது என்ன கரைச்ச டப்பா பரிந்துரைகிற முழுவடியே மேலேன்னா பார்க்கணும் நல்லா தான் இருக்கு என்ன அப்படித்தான் இருக்கு பார்க்க நல்லா இருக்கு கதைக்கிறது ஒன்றும் இல்லை தண்ணி ஸ்லோவாக போகுது என்ன கரைச்சலப்பா கடவுளே அது ப்ரெஷர் மட்டும் போட்டு தான் இருந்தது நான் ஆஃப் பண்ணி விட்டேன் அப்புறம் கீழே ஜூஸ் பண்ணுறேன்னா அவங்களுக்கு வேணும்ல ப்ரெஷர் மட்டும் டேமல்லோ சுற்றி பார்க்கலாம் அப்பா ஐயோ கொஞ்சம் நல்லா கிடக்கு கிடக்கு அப்படியே ஓட்டப்படியாக கீழே தள்ளிட்டு போகுது என்ன நீ எப்படா ஏறுதுங்கிற கிளைகள் ஐயோ ஆளுக்கு அப்போ தெரியல இப்போ தெரியுது ஆமாம் ஆளுக்கு இப்போ கடைசி 2-3 நாளுக்கு கொஞ்சம் நெஞ்சு சாடையார் குத்தோண்டு கவிதா சென்னாட்டம் அப்பன் முன்னேற்றமா அவ்வளோ கூடாண்டும் இல்லை குறையாண்டும் இல்லை ஒரு அளவு
இருந்த விட ஒரு கொஞ்சம் முன்னேற்றம். தண்ணி இருக்குடா. தண்ணி வருதோ? சின்ன டேங்க் ஃபுல்லாக பெரிய டேங்கில் அரைவாசி தண்ணி இருக்கு. ப்ரெஷர் பம்ப் போட்டுருக்கு. ப்ரெஷர் பம்புக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லையாடா? அதுதானே ப்ரெஷர் பம்ப் வந்து பாத்ரூமுகளுக்குள்ளோ, இதுக்கு அவுட்லைன். அதுதானே அதுவும் உண்டு. கரண்ட்டில் சும்மா ஆட்டுன வேறு உனக்கு விஷயமெல்லாம் நான் ஆகப்படாடா விஷயரா பொடியலங்கடா. என்ன பாடம்? கணித பாடமோ சமய பாடமோ? பஞ்சு குணம் மட்டும் இருக்குது, இன்னும் எடுபடலை பஞ்சு குணம். ஆடு சாப்பிடும் வேலையும் வித்தியாசமாக ஏதாவது சாப்பிடும். இறைச்சி வகையில்னா இந்த மரக்கறி வகையில் சொல்கிறோம். இறைச்சி சாப்பிடும் இறைச்சி வெறுத்தே போயிட்டுச்சு. ஏதாவது நல்ல மரக்கறியாக பார்த்து சாப்பிடணும். முருங்கலை, கீரை, அந்த ஐட்டங்களுக்குள்ள அப்படியே பார்த்து சாப்பிடணும் கடையில் வாங்கி சமைச்சு. கவி சரியாப்பான்? ஓகே, வயலை கொஞ்சம் எடுத்து விடு. மரத்தை கொஞ்சம் இப்படி வயறப்படி அப்படி மரத்தை பிரிக்கும். ஜடவுக்குள்ளால ஓடும். ஓகே, இப்போ என்ன செய்யணும்னா கீழே இறங்கி இந்த வயரை வந்து சுத்த போகலாம் ஜாதினி. ஐயோ, நீ இந்த வேலையும் அப்படியே கிடாக்கு. என்ன ஆட்டம் மாற்றங்கள் தெரிஞ்ச மாதிரி? ஆட்டம் கொஞ்சம் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு. ஐயோ ஜாதோ, இந்த மரத்தில் நீ தான் ஏறணும். இந்த மரத்தில் டே கரண்ட் லைன் இல்லைடா. போயிட்டு நீ ஏறி அந்த அவுட்டு போட்டு கீழே ஏறுறா. வாடா வா. அடே கரண்ட் இல்லைடா, வெறும் லைன்டா. நான் ஏன்டா வைக்க போகிறேன்? நீ சாரனோட கீழே எடுக்கட்டும். அதுதான் உன்னதான் சொல்கிறேன். ஓ பா உள்ளாலும் ஏன் வெளியே ஒரு அதில் வேறன் உள்ளீரமாடா குளிக்கலையே நீ. ஏறிட்டு இந்த வயரை மட்டும் அவுட்டா சரி, நீ அவ்வளோதான். கரண்ட் இல்லை, அது பல்பு இருக்குஞ்சால் உடைச்சிரு பார்த்து. அங்கால முன்பிட்டுக்காரன் வேன் கிடக்கு ஏறி மீதி அதில். தப்பண்டா அவுட்டு போட்டு இஞ்சால வயரை போடு, வேனுக்கு மேலே போட்டுறாது. அவள் வேகம் அவள். உங்களுக்கெல்லாம் என்ன செய்ய புரியல இருக்கு வாழ்க்கையில். அவுட்டுடியா? நல்ல அவுப்பு இல்லைங்களா? டக்குன்னு அவளு டோட்டலாக ஒரு அக்காக்க சிரிச்சு போகிறாங்க இந்த வேலையை பார்த்து. என்ன செய்கிறா அது? டேய் வயிறு அப்படி கையில் பிடிச்சிட்டு அப்படி நடந்தோம். முதலாள வா, மதுரால நடந்து வந்து இந்த புல்லுக்கு மேலே போடு. போட்டுவிட்டு பாஞ்சு விழுந்தாள் தப்பண்டு. அப்படி தான் மூத்தில் அடி. வா இறங்கி வா. இந்த வயர் அண்டைக்கு எவ்வளோ? 40,000 ரூபா. எவ்வளோடா இந்த வயர் மீட்டர்? அந்த வயர் ரோல் 50 மீட்டர். எப்படி எவ்வளோண்ணா சரியா தெரியல. இல்லைடாப்பா, இது இனி எந்த வயர் ஒன்றும் செய்யலை. அது உங்களுக்கு தெரியும். அந்த சுற்றி வச்சதே எப்படா சாகம்பட்டு வச்சு விட புரியா? இரும்பு கொடுக்க புரியும். இந்த அண்ணா கிட்ட காது பிடிக்க தரும் உனக்கு. கடையில் வாங்குற 20,000 ரூபாய்க்கு கொடுக்குற 200 ரூபாய்க்கு.
செல்லக்களுக்கு தெரியாது இதுகள். ஆள் இந்த வயரும் கொடுக்குறேன்னு தெரிஞ்சா கொடுத்து விடணும். ஓ நாளை விலையில் அடித்தர பண்ணும்லாங்க நானே. இதை சுத்துறம் சரியான் அன்றைய கட்டுன்னு சரியான். பஞ்சு எடுவடெல்லாம் 21 நிறுத்தினோண்டா காணும் கிளியர் ஆயிரும். அது என்ன கட்டமாட்டா ஒன்றா வெளியில் வராங்கல்ல நீ காலிக்கு ட்ரிப் கொண்டு போகிறப்பா மிஸ் ஆயிடுச்சு. அப்படின்டா வெளிக்கிடுக்கலாம் பயணம். ஓ உண்மையா தான் காளி சிகிரியா கண்டி எல்லி உண்மையா தாடா வேடா கேள்விப்பட்டியா? இதை பிடிச்சிக்கோள், இதை விட்டுட்டு வா அப்படியே. இது என்ன காக்கா பெயிண்ட் அடிச்சா இல்லை எதுவும் பெயிண்டா? இது ஐக்கினி யாரோட்டு தெரிஞ்சு ஓடியா ஓடியா சைக்கிள் ஒரு காடு விழுந்தா விழுந்துடும் சைக்கிள். லாலே லாலே லா லாலே லா லாலே லாலே லா. ஐயோ வீட்டில் இருந்து சரி வரா. நான் வெளியே இறங்க போகிறேன். வரப்புறேன் இது நான் கதிராக போகிறேன். நடந்து இல்லை சும்மா பம்பலாக போகிறேன். நடந்து இல்லை பம்பலா போகிறேன். பம்பலா பொடியிலோட பஸ்ஸில் இல்லாட்டி பேனில் போட்டு வரலாம். உண்மையாக தாண்டா வரணும். ஒரு 10 ரூபா காசு எடுத்துகிட்டு வா. சும்மா வந்து ஒரு 2 உயிரை வாங்க அங்கே வந்து. இங்கே வயர் கடிக்காது. ஒரு சுற்றுறதுக்கு அரியணமாக இருக்கும். எங்கடா ஓ ஆ விளங்கல என்ன சாமான்? அவசரப்படாது. இது வட்டா இல்லை இப்போ எனக்கு கட்டியாகும். வேற கவனம் கொண்டு போய் வைக்கணும். ஆமாம் முக்கியம் ஆமாம். அப்பா வெளியில் அப்படியே கிடையாது ரோட் பிளக். அதெல்லாம் சுற்றி எடுக்க வேண்டாம். அப்போ அந்த கம்பியையும் கீழே இறக்கணும். அது தலையில் விழுந்தா படம் முடிஞ்சு. இந்த வாழை அதுதான் ஆண்டு உதவுனது. வாழை கட்டுறது, வாழை மரம் கட்டுறது. ஐயோ தண்ணி சும்மா தெளிக்கணும். எப்படி அடிக்கான்? தெளிச்சு அடிக்கானா? தெளிச்சு அடிக்கணும். அப்படி யாரு பொடியல்ல செத்தாரு? ஆக்சிடென்ட் பண்ணி செத்தான். ஆக்சிடெண்டா வேணா தெரிஞ்ச வடியில் உனக்கு ஓமா மட்டும் உன்னடக்க தெரிஞ்ச வடியில் ஓமா பண்ணுறா விச கரைச்சி கொண்டு. அடியும் கிடக்கு முடியும் கிடக்கு ஒன்றும் தெரியாதா? வேறதா அம்மா 2 நாளுக்கு முடிய மெயின்டைன் பண்ணல. க்ரீம் போட்டு அதில் கடுமையாக புரட்டு அடித்தாங்க கிடக்கு. இப்போ ஒரு மொழி போட்டு அதை பார்ப்போம். காலையில் குளிக்கவும் இல்லை, நீ தான் குளிக்கணும். 5 வருஷம் முழுகுனா சரி, முழுகுனா திருப்பி சுருண்டுரும். எப்படி பழையவன் சி அதுக்கு நாள் கிடக்கு. அப்போ தண்ணிக்கே படுக்க வச்சுக்கிறோம். இப்படி பழையவன் வரலையோ 2 தண்ணிக்குள்ளே படுத்தா தான் அதே கட்டத்தில் வரும். அடிமுடிய பட்டணும். மிஸ்டர் சுமனுங்க
விசேஷமான ஒரே ஓட்டம் தானே, பள்ளிக்கூடம் ஏற்றுறது இறக்குறது டியூஷன் கிளாஸ் அவருடைய விஷயம் அந்த மாதிரி இன்றைய தினம் அதாவது என்ன சொல்கிறது ஃபுல்லாக வந்து இந்த பூக்காண்டுகளோட தண்ணி அடித்து பழகி ஏன்டா ஒரு கதை டிவியில் வச்சிருக்கார் அவர். மற்ற பக்கத்து காணி முண்டையை க்ளீன் பண்ணாடா, அது பெரிய விஷயம். ஏன்டா பக்கத்தில் அப்பா தான் செய்யக்கூட பார்த்துன்னு நீ மற்ற வந்து இப்போ இப்படித்தானே ஆமாம் போட்டோம். என்ன இருந்தாலும் பக்கத்தில் ஒரு காணி எம்டியாக கிடக்குன்னா வேலை ஆறாக்கள் வந்து போட விட மாட்டாங்க. இப்போ அது ஒன்றும் செய்யலாது. இப்போ அதால் அதெல்லாம் நாங்கள் பிளான் பண்ண எப்போயோ குடியுறல் கல்யாணம்லாம் முடிஞ்சால் கட்டாயம் அதே முறைக்கு க்ளீன் பண்ணணும் வந்து அந்த ஒரு வேலையும் வந்து முடித்தாச்சு. சந்தோஷம். நான் நினைத்தான் தடிமொழி இது முதல் பக்கம் ஏதாவது ஒன்று செய்யணும். சரி, ஓகே.